ஹாய் ஹலோ வணக்கம். பொதுவாகவே எந்த ஒரு தொழிலா இருந்தாலும் டைம்லி அடாப்டேஷன் ரொம்பவே இம்பார்ட்டன் அப்படிம்பாங்க. அதாவது காலத்துக்கு தகுந்தார் நம் தொழிலை மாற்றிக்கொள்வது, காலத்துக்கு தகுந்தார் நாம் தொழிலை மாத்தல அப்படின்னாகி காலம் நம்மளை மாத்திரும் அப்படிம்பாங்க. இதற்கு பல தொழில்களை நம்ம எக்ஸாம்பிள் சொல்ல முடியும். எல்லாத்துக்கும் புரியும்படியான எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம எல்லாம் முன்னாடி ஒரு காலத்துல போட்டோ எடுத்து பிலிமா ரோல் இது பண்ணி அந்த பிலிமை பல ப்ராசஸ்க்கு அப்புறம் போட்டோவை கன்வெர்ட் பண்ணுவோம். இதை மார்க்கெட்ல உள்ள மிகப்பெரிய அளவில் மார்க்கெட்ல பிடிச்சிருந்தது யாரு அப்படின்னா கொடக் அப்படிங்கிற கம்பெனி தான். கொடக் அப்படிங்கிற கம்பெனி எல்லாமே கேள்விப்பட்டிருப்போம். அவங்க கேமராவிலையும் கோல் வச்சிருந்தாங்க, அதே மாதிரி கேமரா ரோல்லையுமே கோல் வச்சிருந்தாங்க. 1975 முன்னாடி இதுதான் ஃபுல்லாவே மார்க்கெட், ஃபுல்லாவே உலகம் ஃபுல்லாவே இதுதான் மார்க்கெட் பிடிச்சிருந்துச்சு. ஆனா அந்த அளவுக்கு மார்க்கெட் பிடிச்ச கம்பெனி இன்னைக்கு நம்மகிட்ட இல்லவே இல்லை. கொடக் அப்படிங்கிற கம்பெனி உலகத்துல எந்த இடத்துலயுமே கொடக் அப்படிங்கிற கம்பெனி இல்லை. ஸோ என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1975ஆம் ஆண்டு கொடக் கம்பெனியோட R&D டீம் டிஜிட்டல் கேமராவை உருவாக்கி கொடாக்கோட மேனேஜ்மெண்ட்ல பிரசன்ட் பண்றாங்க. இதுபடி டிஜிட்டல் கேமரா மக்கள் நல்ல வரவேற்பு இருக்கு, இதை நம்ம மார்க்கெட் கொண்டு போகலாம் அப்படிங்கிறாங்க. ஆனா கொடாக் மேனேஜ்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, டிஜிட்டல் கேமரா வந்தா நம்மளோட பிலிமோட மார்க்கெட் லெவல் ரொம்ப குறைஞ்சிரும், இதனால நம்மளோட ஏர்னிங்ஸ் கம்மியாயிரும். ஏன்னா அதாவது கொடக் இல்லாத கேமராவும் கொடாக்கோட பிலிமை வாங்கி பண்ணிட்டு இருந்ததுனால அவங்களோட கொடக் கேமராவோட பிலிம் அதிகமா மார்க்கெட்ல சேல்ஸ் ஆயிருந்ததுனால மிகப்பெரிய மார்க்கெட் பிடிச்சிருந்தாங்க. சப்போஸ் நம்ம டிஜிட்டல் கேமரா கொண்டு வந்தோம்னா நம்மளோட கேமரா ரோலே இல்லாம போயிடும் அப்படிங்கிற லெவல்ல அதை அவங்க அந்த ஐடியாவே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இதை சில ஆண்டுகள் கழித்து சோனி, அது வரைக்கும் கேமரா சைடே வராத சோனி கம்பெனி இந்த டிஜிட்டல் கேமராவை கண்டுபிடிச்சு அவங்க மார்க்கெட் கொண்டு வராங்க. இன்னைக்கு சோனி நம்பர் 1 இடத்துல இருக்கு. ஆனா நம்பர் 1 இடத்துல இருக்கு. அதுக்கு முன்னாடி மிகப்பெரிய உலகம் ஃபுல்லாவே கோல் வச்சிருந்த கொடக் கம்பெனி 2002ஆம் ஆண்டே திவாலாகிடுச்சு. என்ன காரணம் அப்படின்னா, அவங்க பிலிமு நம்ம கொண்டு போனா போதும், பிலிமை மட்டுமே மக்கள் வாங்குவாங்க, காலத்துக்கு மாறாம இருந்ததுனால இன்னைக்கு வித்தின் செகண்ட்ல போட்டோ கன்வெர்ட் ஆகக்கூடிய டிஜிட்டலுக்கும் மாறாமலே இருந்தாங்க. அதனுடைய அடிப்படை இன்னைக்கு கொடக் கம்பெனி இல்ல, அதை காலத்துக்கு தகுந்தவர் மாறினதால இன்னைக்கு சோனி மிகப்பெரிய இடத்த பிடிச்சிருக்காங்க. இது கொடக் கம்பெனிக்கு மட்டும் இல்ல, சோனிக்கு மட்டும் இல்ல, நம்ம எல்லாத்தையும் ஒரு எக்ஸாம்பிள். காலத்துக்கு தகுந்தா நம்ம மாறல அப்படின்னா காலம் நம்மளை மாத்தி விட அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு கம்பெனி எக்ஸாம்பிள். தேங்க்யூ.